ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்த யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம இந்த ஆராதனை ஆசீர்வாதம் தரும்படியாய் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சற்று நேரம் தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ நல்லவராய் வல்லவராய் வாக்கு மாறாதவராய் வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடி அம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறவரே அம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிற தேவனே அம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். வல்லமுள்ள தேவனே அம்மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே அம்மை துதிக்கிறோம், பெரிய காரியங்களை செய்கிறவரே அம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பராக்கிரமசாலியே அம்மை துதிக்கிறோம், சோதரம் சோதரம் சர்வ வல்லமுள்ளவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நீதியின் அதிபதியே மை துதிக்கிறோம், துதிக்கப்படத்தக்கவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். வானமும் பூமி விழுந்து போனாலும் உம்முடைய வார்த்தை விழுந்து போல என்று சொல்லி வார்த்தை கனப்படுத்தின தேவனே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிறவரே மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா. எங்கள் மேல் அன்பு கூறுகிறவரே மை துதிக்கிறோம், சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் தேவனே, மை துதிக்கிறோம் தேவனே, மை துதிக்கிறோம் பரம தாப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் புத்திர சீகாரத்தை எங்களுக்கு தந்த தேவனே மை துதிக்கிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம், இம்மானுவேலே மை துதிக்கிறோம், மணவாளனே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். எங்களுக்கு யாவை செய்து முடித்தவரே மை துதிக்கிறோம், சோதரம் 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 சோதரம். நன்மைகளை நாயகனே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம், சோதரம் 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 சோதரம். எங்களுக்கு முன்பாக செல்கிறவரே மக்கு சோதரம் சோதரம் சோதரம். எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா மக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே எங்களோடு கூட இருக்கிறவரே மக்கு சோதரம், நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவரே மக்கு சோதரம் சோதரம் சோதரம். இதோ சகலத்தை செய்து முடிக்கிறவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். எங்களோடு கூட வாசம் செய்கிறவரே மக்கு நன்றி என்று சொல்லுகிறாயா மக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆவியானவரே மக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் ஆழ்த்தத்துவம் உள்ளவரா எங்களோடு கூட இருக்கிறபடியா மக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி. கர்த்தருடைய ஆவியானவரே எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே எங்களை விடுவிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த இடத்தில் வந்த கிருபைக்கா மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மக்கு நன்றி 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 தகப்பனே நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவரே மக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை கொடாகுடி உமக்கு கொடாகுடி சோத்திர செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருடைய சோத்திரங்களால் கிருபை பெரும் என்று சொன்னவரே அப்பா நாங்கள் அநேகராய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் நீ தந்த கிருபைகளுக்கா நன்றி என்று சொல்லுகிற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 தகப்பனே நன்றி தகப்பனே. உமக்கு கொடாகுடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை வழி நடத்துகிற தேவனே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காம கொடாகுடி சோத்திர ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த மற்ற கிருபைகளுக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்களை அதிசயமாய் நடத்தினரே மக்கு நன்றி, எங்களை அற்புதமாய் நடத்தினரே மக்கு நன்றி ஆண்டவரே. போக்கல் வரத்தில் எங்களோடு கூட இருந்தவரே மக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை சுமந்தக்கா நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்களை பாதுகாத்தக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே முன்புறத்திலும் பிற்பத்திலும் எங்களை ஆண்டவரே சத்துரு எங்களை அணுகாதபடி எங்களை வேலையடைத்து பாதுகாத்த கிருபைக்கா மக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீர் அதிசயத்தின் தேவன், நீ அற்புதத்தின் தேவனாய், நீ வல்லமுள்ள தேவனாய், நீ மகிமை நிறைந்தவராய், நீ மாட்சிமை நிறைந்தவராய், நீ துதிக்கு பாத்திரராய், நீ துதியில் பிரியப்படுகிற தேவனாய் ஆண்டவரே நீர் இருக்கிறபடியாமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே
நாங்கள் வாழ்கிற நாட்களை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் எங்களை கைவிடாதபடி இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை கொடாவுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் எங்களை அதிசயமாய் நடத்தினரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீ அதிசயமாய் நடத்தினரே, அதிசயங்களை செய்தவரே. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் அதிசயங்களை செய்தரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. அற்புதங்களை செய்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. தேவையை சந்தித்தவரே அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீ ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பை ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே நீர் வைத்திரே அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் அற்புதத்தின் தேவனாய், வல்லமையுள்ள தேவனாய், மகிமை நிறைந்தவராய், மாட்சிமை நிறைந்தவராய், துதிக்கு பாத்திரராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடி உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உண்மை முழுகிறத்தோடு முழுபலத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை தேடும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த மற்ற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கூடுகை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே. கூட்டம் ஆண்டவரே கூடுகை துவக்கம் முதல் முடி வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கூடுகையில் ஆண்டவரே ஏட இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்தில், பாடல் பகுதி உம்முடைய கரத்தில் தருகிறோம், ஆராதனை வேளையில் உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே, செய்தி வேளையில் உம்முடைய கரத்தில் தருகிறோம், சாட்சி வேளையில் உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே, காணிக்கை பகுதி உம்முடைய கரத்தில் வரும். ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறவரே. பரிசுத்த ஆவியார் நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறவரே. உன்னதத்தின் பல இந்த இடத்துல கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிவடட்டும் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆவியிலே களி கூறுகிறவர்களா, ஆவியிலே உம்மை ஆராதிக்கும்படியாய், ஆவியிலே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், ஆவியில் ஆண்டவரே நாங்கள் உம்மை முழுகிறத்தோடு துதிக்கும்படியா நீ கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளை விலகட்ட ஆண்டவரே. கொயர்க்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே கீபோர்டு வாசிக்கிற மாதிரி நம்முடைய கருத்தில் வரும் ஆண்டவரே. சவுண்ட் சிஸ்டம் நம்முடைய கருத்தில் வரும். ஒவ்வொரு பகுதியையும் தேவ பிரசன்னம் வழி நடத்தட்ட ஆண்டவரே. தேவ பிரசன்னம் வழி நடத்தட்ட ஆண்டவரே. எப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு நம்முடைய சமூகத்தில் வந்துடுறாரு. அவர் வாஞ்சைகளை நீ நிறைவேற்றும்படியாய், அவர் தாகத்தை நீ தீர்க்கும்படியாய், நீ ஜீவ நதியாய் இருக்கிறபடியாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தேவ சபையில் வந்திருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு, ஒரு மனபாரத்தோடு ஆண்டவரே, தேவைகளோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. தேவைகளை நீ சந்தித்து அனுப்பும்படியாய், மனபாரங்கள் எல்லாம் ஆண்டவரை நீக்கி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அனுப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எப்படி செய்கிறபடியா நன்றி ஆண்டவரே. எப்படி செய்கிறபடியா நன்றி. எல்லா தடைகளும் விலகட்டாண்டவரே, எல்லா தடைகளும் விலகட்டாண்டவரே. சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் ஆவியில என் தேவனை தரிசித்தோம் என்று சொல்லி தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாய், தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாய், தேவ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே நீ இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாய், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்லும்படியாய் நீ கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும். எல்லாவற்றையும் குமாரன் இயேசு மூலம் வேண்டிக் கொள்ள நல்லதாவே. ஆமென் ஆமென். முதலாவதாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கைகளை அடித்து தேவனை மகிமைப்படுத்தும். பூமி
நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கை வரத்தையும் பத்திரமாக காப்பாற்றியது முதலா. போக்கை வரத்தையும் பத்திரமாக காப்பாற்றியது முதலா. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடந்தார். அல்லேலூயா. நம்ம ஒத்தாசை பெற்றுக் கொள்ளும்படியா நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவர் நமக்கு ஒத்தாசை தர உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோது நம்மை மறவாதவர். அல்லேலூயா. நம்மை விட்டு விலகாதவர். ஆமென். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். யாவரும் எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எல்லாம் கைகளை அடித்து ஆமென். தேவனை மகிமைப்படுத்து உற்சாகத்தோடு. ஆமென். நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும்
யாவும் நீங்கியதே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உள்ளவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, இந்த வாக்கெடுத்து அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, இந்த வாக்கெடுத்து அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காக்கிட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காக்கிட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கைகள் எடுத்து ஹalleluya. எதிர்காலம் ஹalleluya நம் கையில் இல்லை, அவருடைய கையில். ஹalleluya. அவர் நம்மை நடத்த உண்மை உள்ள. ஹalleluya. வருடங்களாக காலங்களாக நம்மை நடத்தி வந்தார். ஹalleluya. 2025 துவக்கம் முதல் இதுவரை நடத்தி வந்த நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். நம்மை இதுவரை ஒரு குறைவில்லாதபடி நல்ல சுகத்தோடு பலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு தேவையை சந்தித்து இதுவரை நடத்தி வந்தார். அந்த நல்ல தெய்வத்தை இருதயத்தில் ஆழத்திருந்து மகிமைப்படுத்தோமா? வாய்களை திறந்து சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்தோமா? கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லுமா? இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லும். வாயை திறந்து சொல்லுமா? ஆண்டவரே, இந்த நாள் இனி ஒரு நாள் கிடைக்க போவதில்லை. கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில் செய்த நன்மை சொல்லும்படியா நாம் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நான் என் வாழ்க்கையில் நீ செய்த நன்மையை குறித்து நான் உம்மை பாட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நம்மை பாட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை துதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உமக்கு என் நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் பலியை நீ ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி வாயை திறந்து சொல்லுமா? இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நீ தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை ஆசியமாய் நடத்தினீரே உமக்கு நன்றி, அற்புதமாய் நடத்தினீரே உமக்கு நன்றி. என் குடும்பத்தை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி, என் தேவைகளை சந்தித்தீரே உமக்கு நன்றி, கையும் பிரசை ஆசீர்வாதத்தை தந்தீரே உமக்கு நன்றி. நான் போன இடங்களில் எல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்கினேக்கே உமக்கு நன்றி என்று சொல்லமா? ஹalleluya. வாய் திறந்து சொல்லமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க போகிற ஆண்டவரே. இதுவரை நடத்தினீரே, இதுவரை தாங்கினீரே, இதுவரை ஏந்தினீரே, இதுவரை
தப்புவித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுமா, நன்றி என்று சொல்லுமா. வாயை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லும். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மை நினைத்து, கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து சற்று நேரம் வாயை திறந்து அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்போமா. ஆவியான நம்மோடு இடைப்படும்படியா, தேவ பிரசன்னம் நம்ம இறங்கும்படியா அவனை வாயை திறந்து சற்று நேரம் ஆமென் ஹல்லேலூயா துதிப்போம். ஹல்லேலூயா. சற்று நேரம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி மாத்திரம் நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. நம்ம சற்று நேரம் அவர் நன்மை செய்தபடியால் அவரை கொஞ்ச நேரம் பாடுவோமா. ஆவியானவர் என்ன ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படும்படியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படும்படியா, எங்களோடு இடைப்படும்படியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படும்படியா சொல்லுங்க. ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த 2025 இல்லாத குறைகள் இருந்த எங்களை மன்னிங்க ஆண்டவரே. 2026 எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த சன்னதியாய், உம்முடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்படியா மற்றும்படியா எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தருகிற ஆண்டவரே. ஆண்டவரே கரத்தில் அழுகிறோம். சொல்லுவோமா. வேதம் ஹல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னாரே. ஆமென். ஜனங்களை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமா. வாயை திறந்து சொல்லுமா. ஆண்டவரே, நீர் எங்களோடு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நான் முன்ன பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஏசப்பா, நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய வார்த்தையில பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய வசனத்தில் பரிசுத்தப்படுத்துங்க. என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. என் குறைகளை நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாம் உள்ளத்தை தேவன் காண்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவர். நீக்க ரத்தி ரிபாலா லிபா ஷேகரா லீதி ரிமா லோசிகரபலவா. உன் சிந்தையை, நம்ம சிந்தையை அறிந்திருக்கிறவர், நம்ம எண்ணங்களை அறிந்திருக்கிறவர், நம்ம ஏக்கங்களை அறிந்தவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுமா. ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த 2025 ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். அம்மே வேதம் சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானோ இரக்கம் வருவான் என்று வேதம் சொல்லப்பட்ட ஆண்டவரே. நம்ம ஹல்லேலூயா சொல்லுமா. எஸ்அப்பா, என்னை ஒரு விசை கூட என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்த ஜாதியா நீ மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. குறைகள் இருக்கலாம் ஆண்டவரே, நான் உலகத்தில் வாழ்கிறேன் ஆண்டவரே, பாவமான இந்த உலகத்தில் வாழ்கிறேன். நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நித்திய ராஜ்யத்துக்கு என்னை ஆயுதப்படுத்தி 2022 நீ எனக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை, என்னை வைக்கிற பொக்கிஷத்தை, என்னை வைக்கிற ஆண்டவரே மன்னாவை நான் தினமும் ஆண்டவரே அதை புசிக்கும்படியா நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் என்று சொல்லுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ என்னை பலப்படுத்தும்படியா பலப்படுத்துங்கன்னு சொல்லுமா. வாயை திறந்து ஆவியானவரே, நீ எங்களோடு கூட இடைபடுகிறபடியா உமக்கு நன்றி. மாலா தூரா ஷேகர் ரீமா லதுரா நிமா ரத்திர ஷேகரபலா. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலாவை சேவை பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நமக்கு முன்பாக வந்திருக்கிறாரு, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறாரு. நம் தேவன் நம்முடைய ஆலயத்தில் நடுவில் இருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஆகா ரத்தி ரிபா ஷேகரா லிமா ரந்தரவ குஸ்ஸி கரா நிமா ரத்தி ரி கல்லேசி கரைப லோத்தரா லீபோ ரோக சேக லேமா ரோசிகரபலா. நான் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீ அதிகமாய் நான் உனக்கு கிரியை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 2026 நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஒருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். லீமா ரோத்தி ரெக்க சேக்கல் லீமா லீபா ரோக்க சேக்கல் லீமா ரோக்க லிம்ம தோராசி கரபலா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகளை இந்த 2025 உடைப்பேன் என்று சொல்கிறார். வார்த்தை விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கைகளை எடுத்து தேவனை மகிமைப்படுத்த என் வாழ்க்கையில் இருக்க தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். நான் ஜெயம் பெற்றவளாய், ஜெயம் பெற்றவனாய், ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ போகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற உண்மை உள்ளவர். என்னை ஆசீர்வதித்த தேவன் இனி ஆசீர்வதித்து என்னை கனப்படுத்த போகிறார். காலா துரஷக்கரவலவா. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவர் என்னை தொட முடியாது, ஒருவர் என்னை தொட முடியாது. எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னை உயர்த்தும்படியாய். ஒருவர் என்னை தொட முடியாது. ஒருத்தர் என்னை இருக்கிறார் என்னை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா.
அவர் உன்னதமான தேவன், உன்னதமான தேவன். அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நீர் இம்மட்டும் என்னை நடத்தின தேவன், இம்மட்டும் என்னை நடத்தின தேவனேஸ்வர், இம்மட்டும் என்னோடு கூட இருக்கிறவர். அப்பா, நான் உண்மை அல்லாம எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லமா ஏசப்பா, நீர் மாத்திரம் என்னோடு போர் இருந்தா போதும். ஹல்லேலூயா. வேணுமா உலகத்தில் எது இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். எல்லாம் நம்மளோடு கூட வரும், நம்மை தேடி வரும், நம்மை தேடி வரும். நம்ம யாரையும் நம்பி போக வேண்டிய தேவையில்லை. இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை தேடி எல்லாம் கூட வரும். ஹல்லேலூயா. நம்ம இந்த இம்மானுவேலன் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே, தேவன் நம்மோடு கூட அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். அமீன் சொல்லமா. இம்மட்டும் உதவி எபனேசரே, இனி நீ உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னோடு இருந்தீர். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கைகள் எடுத்து ஹல்லேலூயா, கைகள் எடுத்து, கைகள் எடுத்து ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுமா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், சொல்லும் விசுவாசத்தோடு சொல்லும். ஆமென்.
எடுத்து தேவனை மேம்படுத்தான். இம்மட்டும் உதவி எமனேஸ்வர், இனியும் நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கைகளை எடுத்து தேவனை மேம்படுத்த. ஹல்லேலூயா. நாம் இறுதி வரை நம்ம கடைசி மூச்சு இறுதி வரை கர்த்தர் நம்மை நடத்த உண்மை உள்ளவர். ஆமென். நம்மை நடத்த உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நான் ஏந்தினேன், சுமப்பேன், தப்பு விபித்தேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஏந்தினார், சுமக்குகிறார். இன்னும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார். நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் வரலாம், அநேக காரியங்கள் நடக்கலாம். நமக்கு விரோதமாய் அமேன் யோர்தான்கள் வரலாம், அமேன் அக்கினி சூளைகள் வரலாம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவர் கரத்தில் உங்களை ஏந்தி கொண்டு வருகிறாரே, ஏந்தி கொண்டு வந்தாரே. சொல்லுங்க, கர்த்தர் என் கரத்தை, அவருடைய கரத்தில் என்னை ஏந்தினார். சொல்லுகிற பிள்ளைகள் வாயை திறந்து சொல்லுமா, கர்த்தர் என்னை ஏந்தினார், கர்த்தர் என்னை ஏந்தினார், அவர் கரத்தில் என்னை ஏந்தினார், அவர் கரத்தில் என்னை தாங்கினார், அவர் கரத்தில் தண்ணீரில் மூழ்காமல் நடக்க வைத்தார். ஆமென். பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம உலகத்தில் நடக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம இடறி விழுந்த நாட்கள் உண்டு. கர்த்தர் நம்மை தூக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தூக்காத ஆட்கள் இல்லை. நேரம் இடறி விழுந்து இருக்கிறோம். கர்த்தர் தூக்கி நம்மை நிலைநிறுத்தி, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, நிலைநிறுத்தி தேவனுடைய பர்வதத்தில், தேவ சபையில் கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அவருடைய மகிமையை சொல்லும்படி காது உராஷிக்காரபலா. ஆமென். அவையே ஹல்லேலூயா, அவருடைய துதியை சொல்லும்படியாய், அவருடைய மகிமைப்படுத்தும்படியாய், அவரை கனப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. காற்றும் கண்ணீர். ஹல்லேலூயா. நம்ம காற்று தேவையில்லை, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது காற்று மழையும் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை தேவைகளெல்லாம் நம்மை தேடி வந்து தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே தூக்கி நடத்தி செல்கிற தேவன். ஆமென். நம்ம சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் வார்த்தைகளை தந்து திடப்படுத்தி, மகளை கலங்காதே, மகனை கலங்காதே, சகோதரனை கலங்காதே, சகோதரியை கலங்காதே என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றுகிறாரே அந்த உண்மை உள்ள தேவன். நான் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்தேன், இன்னும் இருப்பேன். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினேன், இனி நடத்துவேன். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன், அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. பொய் சொல்லார் மனிதன் அல்ல, மனமாறார் மனுபுத்திரர் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தின் கேளாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற, மனுஷன் சொல்லுகிற மாதிரி சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல. அவர் கடைசி வரை உங்களை வாக்குத்தத்தத்தை தந்து கடைசி வரை நடத்தி செல்கிற தேவன். ஹல்லேலூயா. கடைசி வரை அந்த நித்திய ராஜ்யம் வரை நம்மை நடத்தி செல்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அந்த நல்ல தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் ஆமென், அவர் மகிமை நிறைந்த தேவன், அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஆமென். அவரை நோக்கி பார்ப்போமா? தேவனே, நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், நீர் எங்களை நோக்கி பார்க்கிறீர், நீ பரிசுத்தமுள்ள தேவன், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி உயரமும் உன்னதமான தேவனை நோக்கி இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துமா?
வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் வானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் வானவர் இவர். ஆதியும் அந்தமும் வானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் வானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போம் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போம் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. மேலானவத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லானவத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகரம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகரம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தம் நிறைந்தவரை, இந்த பரிசுத்தம் உள்ளவரை கைகளை எடுத்து மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான தேவன். ஹல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய இயேசு பெரியவர், இயேசு உயர்ந்தவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே தெய்வம். அவரை அல்லாம தெய்வம் உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் தெய்வம். உலகத்தில் காண்கிற தெய்வம் அல்ல, தெய்வம் அல்ல, இயேசு ஒருவரே தெய்வம். சொல்லுமா, இயேசு ஒருவரே தெய்வம். ஹல்லேலூயா. எல்லா நாமம் ஹல்லேலூயா ஒரு நாள் அவருடைய பாதத்துக்கு கீழே வந்து முழங்கால் படியிட போகிறது. ஹல்லேலூயா. அந்த நாள் அதி சீக்கிரமாய் வரப்போகுது. அந்த நாளை காணும்படியா நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதான் யோபு சொல்கிறார், என் ஆமென், அந்நிய கண்களாலே என் சொந்த கண்களை நான் அவரை காண்வேன். ஹல்லேலூயா. சொல்லுமா, ஏசப்பா, நான் என் சொந்த கண்கள்னாலே நான் உம்மை காண போகிறேன் என்று சொல்லுகிற விசுவாசிற பிள்ளைகள் கல்வியை எடுத்து தேவனை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. என் சொந்த கண்களாலே என் தேவனை நான் பார்க்க போகிறேன். அவரை ஆயத்தப்படுகிறேன். நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை மனவாட்டியாய் என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே. மனவாளனாய் இயேசு வரும்போது நான் அவரை சொந்த கண்களால் காண. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்க. ஆமென். யாருக்கு எவருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். அந்த மகிமை நிறைந்தவர், அந்த மாட்சிமை நிறைந்தவர், ஆமென், எல்லா நாமத்துக்கு மேலானவர், அவர் கனத்துக்கு பாத்திரர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
ஒருவர் காணக்கூடாதவரும் ஒருவர் கண்டிராமாயிருக்கிறவர். பாருங்க, நம்மை அவரை தெரிந்து கொண்டார். நம்ம அவருடைய பிள்ளையா தெரிந்து கொண்டார். அவருடைய மகனாய் அவருடைய மகளாய் நம்மை தெரிந்து கொண்டுகிறாரே. எவ்வளவு பாக்கியம்! இதை விட மேலான பாக்கியம் நமக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க? மேலான பாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறாரு. அந்த நல்ல தெய்வத்தை கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா! அந்த நல்ல தெய்வத்தை ஹல்லேலூயா! கைகள் எடுத்து ஹல்லேலூயா! ஆமென், ஹல்லேலூயா! அந்த உன்னதமான தேவனை, தேவனுக்கு உன்னத தேவனுக்கு மகிமை, மகத்துவ ராஜனுக்கு மகிமை, சர்வ வல்ல தேவனுக்கு மகிமை. எங்கள் ஆராதனை சொல்ல பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுநாதனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுநாதனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, அல்லேலூயா. வானமும் சிங்காசனம் பூமி அவர் பாதப்படி. அந்த மகிமை நிறைந்த தேவன், அந்த மாட்சிமை நிறைந்த தேவன், துதிக்கு பாத்திரர், கனத்து பாத்திரர்,
உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் செய்கிறார். நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், எப்போது நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டாண்டால் அவர் இயேசு மாத்திரமே. எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாதவர், எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன் இயேசு ஒருவரே. அவர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். அந்த இயேசுவை கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காம கொடாகுடி சோத்திரண்டவரே, இதுவரை எங்களை நடத்தினீரே, உமக்கு கொடாகுடி சோத்திரண்டவரே. எங்கள் துதியில் நீ பிரியப்பட்ட கிருபைக்காமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, எங்கள் நடுவில் இருக்கிறீரா காமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாத தேவன், எங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறபடி ஆமாக்க நன்றி என்று சொல்லுகிறோம். இதுவரை நடத்தினீர், இனி நடத்த போற கிருபைக்கா நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் குமாரன் இயேசு மூலம் வேண்டிக் கொள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் விடுதலையாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்மளுக்கு வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். இந்திய தேசத்திலிருந்து ஹேகுதா மிராக்கல் மினிஸ்ட்ரிஸ் YMM சர்ச் இந்தியா பாஸ்டர் எடிசன் அவர்கள் வந்திருக்காங்க நம்ம மத்தியில். நம்ம சபைக்காக கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை, நமக்காக அவர் கொடுத்த அந்த மன்னாவை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் பாஸ்டர் எடிசன் அவர்களை கரந்தட்டி உற்சாகமாய் நாம் வரும். Praise Lord. Hallelujah. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்து சேர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் கடந்து போன கிறிஸ்மஸ் நாளை முன்னிட்டு உங்களுக்கும் நான் கிறிஸ்துவ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இதற்கு முன்பாக நான் இங்கே வந்து ஒரு முறை நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். 2019 வருஷத்துக்கு முன்பாக நினைக்கிறேன். நான் அதற்கு பிற்பாடு ஒரு முறை வந்திருக்கேன். ஆனால் இங்கே பேசவில்லை, வேறு ஒரு சபையில் பேசியிருந்தேன். இப்போ நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக நான் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் நாகர்கோவிலில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்து வர ஆண்டு உதவி செய்தார். 6 மாதத்துக்கு முன்பாக நான் வந்திருந்தேன். என் மகன் ஜான் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. அகமதில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் தெரியும் அவரை. 6 மாதத்துக்கு முன்பாக நான் இங்கே வந்திருந்த சமயம் 1 மாத காலம் இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்திருந்தது. இப்போ ஒரு 10-15 நாட்கள் ஐசியூவில் இருந்தேன். கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து. அதற்கு முன்பாக ஒரு ஹார்ட் அட்டாக் 14 இருந்தது. ஸோ ஆண்டவர் தப்பு வைத்து கொண்டே வருகிறார். இப்பொழுது நான் இங்கே கடந்து வர தேவன் உதவி செய்தார். கர்த்தர் சித்தமானால் ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் இருப்பேன் நினைக்கிறேன். நான் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சுரேஷ் பாஸ்டர் நல்லா எனக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். காலையிலே அவர்கிட்ட பேசிட்டேன். அவர் தான் கூப்பிட்டார். நான் வந்ததை அவர் தெரியப்படுத்தலை, அவரே கூப்பிட்டார். நான் வந்து தெரிந்திருந்து அவர் கூப்பிட்டார். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் நேரடியாக சமயத்தை நான் விருதாவாக்க விரும்பவில்லை. ரோமர் நிருபம் 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். பனிரெண்டாம் வசனத்தை ஒரு வாசிங்கள். இரவு
சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். நேற்றைய தினம் வரைக்கும் நாம் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய தினம் உலகம் முழுவதும் அப்படித்தான். கிறிஸ்துமஸ் தினம். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே நல்ல ஒரு கழிவு. உலகத்தில் ஃபெஸ்டிவல்லே ரொம்ப அழகான ஃபெஸ்டிவல், பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவல் சொன்னால் அது நம்முடைய கிறிஸ்மஸ் தான். நல்லபடியாக விமரிசையாக கொண்டாடினார்கள், சந்தோஷம்தான். அதனால் என்ன உண்டாகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு வருஷமே எப்பொழுது கிறிஸ்மஸ் வரும் என்று காத்திருக்க ஒரு சிறிய பிள்ளைகளுக்கு மாத்திரம், பெரியவர்கள் கூட அந்த என்ன, ஐயோ கிறிஸ்மஸ் கடந்து போய்விட்டதே, இனி எப்பொழுது வரும், இனி அடுத்த வருஷம் தானே. அப்போ 26 டிசம்பர் வரைக்கும் நெருங்க அந்த டிசம்பர் ஆரம்பித்து விட்டாலே ஒரு சந்தோஷம். கொண்டாடுவதினாலோ அதை குறித்து சந்தோஷப்படுவதனாலோ எந்த விதமான தவறு கிடையாது. ஆனால் ஒன்றை நாம் மறக்கிறோம் என்பதை தான் இந்த நாளிலே ஒரு செய்தியான் கொடுக்க தேவன் சித்தம் கொள்வார். நான் இன்று மாலையில் வேறொரு சபையில் நான் பேச வேண்டியிருக்கிறது. அந்த சபைக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண செய்தியை தான் உங்களுக்கு இன்றைக்கு சுரேஷ் பாஸ் கூப்பிட்டவுடன் நான் அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தேன். அது மிகப்பெரிய செய்தி, அதற்குரிய சமயமெல்லாம் போதாது. இருந்தாலும் சுருக்கமாக உங்கள் மத்தியில் நாம் அந்த சிந்தனைக்குள்ளாக கடந்து சென்று மாலையில் அந்த சபைக்கு நான் வேறொரு செய்தியை கொடுக்கலாம் என்று நான் தீர்மானித்திருக்கேன். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. என்னதான் நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடினாலும் சரி, ஆண்டுதோறும் வருகிற உங்களுடைய பர்த்டே காரியங்களை கொண்டாடினாலும் சரி, எவ்வளவு கொண்டாட்டங்கள் கொண்டாடினாலும் சரி, அது வெட்டிங் அனிவர்சரியாக இருந்தாலும் பர்த்டேயாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் தினமாக ஒரு சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு நாட்கள் இருந்தாலும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இரவு காலம். அதை மறந்து விடக்கூடாது. இரவு. ஆனால் ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. இட் இஸ் அப்ரோச்சிங். பகல் என்கிற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் இரவு என்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு, இரவு கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு பகல் வரும். அந்த பகலுக்குள் பிரவேசம் இருக்கிறது அல்லவா, அது நல்ல மிகுந்த சந்தோஷமானது. ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் நடக்கக்கூடிய திருமணத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் காணப்படுமோ, அதை போல 10,000 மடங்கு நிறைந்த சந்தோஷம்தான் அந்த ஒரு சந்தோஷம். தம்பி ஒரு சி மேஜர் பிடிக்கலாமா? ரிதம் வேண்டாம், அப்படியே கார்ட்ஸ் மதர் பிளே. சி மைனர். இரவும் கடந்தது, பகல் ஒளி ஊதித்தது, இரக்கமும் கிடைத்தது இயேசுவிடம். சிலுவையிலே இரவும் கடந்தது, பகல் ஒளி ஊதித்தது, இரக்கமும் கிடைத்தது இயேசுவிடம். சிலுவையிலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரவு கடந்து சென்றது, பகல் ஒளி ஒளித்தது. இந்த நாட்களில் நீங்கள் தேட வேண்டிய காரியம் தேவனுடைய கிருபையும் அவருடைய சத்தியம்தான். அடுத்த சரணம் சொல்கிறது, கிருபையும் சத்தியமும் நீதி சமாதானம் குருசினில் ஒன்றை ஒன்று சந்திக்குதே.
கிருபையும் சத்தியமும் நீதி சமாதானம் குருசினில் ஒன்றை ஒன்று சந்திக்குதே. கல்வாரி மேட்டினிலே உயிர் கொடுத்தவரின், கல்வாரி மேட்டினிலே உயிர் கொடுத்தவரின் குருதியும் வடிந்தது உனக்காக மைந்தா, குருதியும் வடிந்ததே உனக்காக மைந்தா, இரவும் கடந்தது. வானாதி வானங்கள் ஏறி மறைந்தவரே வருவேனே சீக்கிரம் என்றாரே. வானாதி வானங்கள் ஏறி மறைந்தவரே வருவேனே சீக்கிரம் என்றாரே. நாட்களும் நேர்வங்கிட கிறிஸ்துவே வருவார், நாட்களும் நெருங்கிட கிறிஸ்துவே வருவார். நம்பினால் நம்மை அவர் கொண்டு சென்றிடுவாரே, நம்பினால் நம்மை அவர் கொண்டு சென்றிடுவாரே. இரவும் கடந்தது பகல் ஒளி ஊதித்தது, இரக்கமும் கிடைத்தது இயேசுவிடம், இயேசுவிடம் சிலுவையிலே. நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாடி புகழ்ந்து நல்ல ஒரு ஆராதனை கலந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். என்னை தயவாய் உம்முடைய மறைவுக்குள்ளாக மூடி மறைத்து தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். நல்ல இருதயங்களாய் இருக்குமானால் நல்ல நிலத்தில் விழுந்தது போல 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உம்முடைய வார்த்தையில் விதைக்கப்படட்டும். காலம் கடைசி ஆகிவிட்டது, எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. செய்தியாகவே எடுத்து நாம் கர்த்தருடைய வருகை, நட்சத்திரமும் கர்த்தருடைய வருகையும் என்கிற தலைப்பின் கீழே நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் ஒரு வாசிப்போம். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த காரியத்தை எடுத்து சொல்லியவர்கள் யார் என்று சொன்னால், ஏரோது ராஜாவுடைய கட்டளைக்கும் அழைப்புக்கும் இணங்கி வந்த வேதபாரர்களும் ஆசாரிகளும் சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள்? எதற்காக சொல்லுகிறார்கள்? ஒரு நட்சத்திரம், கிழக்கிலிருந்து உதித்த ஒரு நட்சத்திரம். இன்றைக்கு வீடுகள் தோறும் நட்சத்திரத்தை போடுகிறோம், ட்ரீயில் அலங்கரிக்கிறோம். நட்சத்திரம் 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 நட்சத்திரம், எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்களுடைய அழகுதான். ஆனால் இந்த நட்சத்திரம் எதனால் வந்தது என்று சொன்னால், சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள், வைஸ்மேன் என்று தான் வேதம் சொல்லுகிறது, ஞானிகள் அவர்கள். வானத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, வானத்துடைய சகல காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரிகள். நம்மை போன்ற இக்காலம் படிப்பு நிறைந்த ஒரு காலம் அல்ல. அப்படிப்பட்ட சாஸ்திரிகள் இவர்கள் யார் என்றால், வரலாறு என்ன சொல்லுகிறதால், இந்த சாஸ்திரிகள் ஒருவர் பாரசீகத்திலிருந்து புறப்பட்டது ஒரு வான சாஸ்திரியாம் வரலாறு சொல்லுகிறது. இன்னொரு சாஸ்திரி இப்படிப்பட்டவர் சொன்னால், பாபிலோனிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு சாஸ்திரி. இன்னொரு சாஸ்திரி இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்ததாக சொல்லுகிறார்கள், வரலாறு அப்படி சொல்லுகிறது. இந்த 3 சாஸ்திரி வானத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள்.
இவர்கள் யூதர்களும் அல்ல, முஸ்லிம் மக்களும் அல்ல. இவர்கள் யாருன்னா புறஜாதிகள். புறஜாதிகள், யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். இந்த புறஜாதிகள் நன்றாக நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் சீக்கிரமாய் முடிப்பதற்கு சுருக்கமாய் விஷயங்களை சொல்ல தேவன் உதவி செய்வாராக. வார்த்தைகள் தரையிலே விழுந்து விடக்கூடாது. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், எனக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆகவே சாஸ்திரிகள் இந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், யூத தேசத்துக்கு இஸ்ரவேலருக்கு ராஜாவாக பிறக்கிறவருடைய ஒரு அடையாளமாக இந்த நட்சத்திரம் வந்திருக்கு என்பதை புரிந்து கொண்டார்கள். அவருடைய ஞானத்தினாலே ஆராய்ந்து பார்த்தது கண்டுபிடித்த காரியம் என்று சொன்னால், இந்த நட்சத்திரம் எதை அறிவிக்கிறது என்று சொன்னால், யூதர்களுக்கு ஒரு ராஜா பிறக்கிறார். அந்த ராஜா எங்கு பிறந்திருக்கார் தெரியவில்லை. இந்த நட்சத்திரம் நான் ஃபாலோ பண்ணி கடந்து செல்வோம். கடந்து வருகிறார்கள். நான் சுருக்கம் எல்லாரும் தெரிந்த காரியங்கள் வேதத்தை பார்க்க, அதுக்கு வசனங்கள் உண்டு. வசனங்கள் சொல்லாமலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்து வருகிற வேளையிலே அந்த நட்சத்திரம் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டே வருகிற வேளையில் வழியிலே அது ஏரோது ராஜாவுடைய அரண்மனையை நெருங்கி வருகிற ஒரு நேரம். உடனடியாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏரோது ராஜானா அப்போ யூதருக்கு ராஜாவை அறிவிக்கிற நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுகிறோம். அது சரியாக ஏரோது ராஜாவை நெருங்கிறபடியாலே ஏரோது ராஜாவுடைய பேலஸ்குள் அந்த அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்போம் என்று பிரவேசிக்கிறார்கள். பிரவேசித்தவுடன் நீங்கள் வழக்கம் போல கேட்ட காரியமாக இதில் விஷயம் உண்டு. அதனால் தான் நீங்கள் கவனமாய் கவனின்னு கேட்கிறேன். உள்ளே பிரவேசித்தவுடன் கேட்கிற கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அங்கே ஒரு ஏரோது ராஜா இருக்கிறான். அவனை பார்த்தே கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. கேட்டவுடன் அவனுக்கு பெரிய ஷாக், அதிர்ச்சி அடைகிறான். அது மாத்திரமல்ல, ஒரு ராஜா இருக்கும் பொழுது இனி ஒரு ராஜாவா? அது 3 ஞானமானவர்கள் வந்து கேட்கிறார்களே. அவனை சுற்றிலுள்ள அரண்மனையில் இருக்க அத்தனை பேர் கலங்குகிறார்கள். இந்த செய்தி பரவி தேசமே கலங்குகிறது. யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறார் சொன்னவுடன் கலங்கினவுடன் அவன் வேகமாக வேறு யாரையும் அழைக்கவில்லை, வேதபாரகர்களை அழைக்கிறான். இதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ள வேண்டும். ஆசாரியர்களை அழைக்கிறான், வேறு யாரையும் கூப்பிடல. தன்னுடைய ராஜ அரண்மனை இருக்கிற பண்டிதர்களையோ சரித்திரம் படைத்தவர்களையோ திறமைசாலி அழைக்கவில்லை. அழைத்தது வேதபாரகர் என்று சொன்னால் பெரிய பைபிள் ஸ்காலர், நல்லா படித்தவங்க, வேதத்தை இந்த வேதத்தை நல்லா ஆராய்ந்து வைத்தவர்கள், தீர்க்க தரிசன புத்தகங்களை சரியாய் வாசித்திருந்தவர்கள். இவர்களை அழைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் சொன்னால், வாசித்து விட்டு சொல்லுகிறார்கள், ஆம் அவர் அப்படி பிறப்பார் என்பதை மிக 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2ஆம் வசனத்தை அவள் எடுத்து சொன்னார். வாசிங்கள். இப்பொழுது மிக 5:2 வாசிங்கள். எப்ராத்தா என்னப்பட்ட நல்லா சத்தமா வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ள சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். ஏற்கனவே யார்? ஏரோது ராஜா இருக்கான், ஷாக் ஆகிறான். வேதம் பொய் சொல்லாதல்லவா? ஆகவே வேதபரர் அழைத்தான். வேதபரர் அழைத்தால் உண்மையைதான் பேசுவார்கள், சரியாய் பேசுவார் என்பது தெரிந்ததுனாலே ஏரோதரை அழைக்கிறான். வேதபரர் அழைத்தான். வேதபரர் வாசித்து அவருக்கு தெரிந்ததுனாலே, ஆம் மீகா இப்படிப்பட்ட புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே இவரை குறித்து, இப்படி ஒரு ராஜாவை குறித்து தீர்க்கதரிசனமாய் ஏற்கனவே இது சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி வாசித்தார்கள். என்ன நடந்தது? கலங்கினான். கலங்கின உடனே அவனுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு திட்டம் உண்டாகுது. என்ன திட்டம் உண்டாகுது? அப்படி ஒன்று இருந்தால் என்ன செய்யணும்? காலி பண்ணிடணும். அதனால சாஸ்திரியை சொல்றாங்க,
எப்பா இங்கே பிறக்கல, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அந்த ராஜாவை நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் போய் பார்த்துட்டு எந்த இடத்துல இருக்கார் சொல்லி விவரத்தை சரியாக வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வரவுக்காக காத்திருந்தான். ஏன்னா அவர் சொல்லிட்டா மறுபடியும் புரட்டு போய் என்ன செய்யலாம், குழந்தைய காலி பண்ணலாம். அப்படி ஒரு ராஜா இனி வரக்கூடாது என்பது. இப்பொழுது நான் வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி வேகமாக வர்றேன். நான் எல்லாம் ஆழமாக போகல, டைம் கிடையாது. சரி என்று பார்க்கிறார்கள், நட்சத்திரம் அப்படி போய்கொண்டே இருக்கிறது. அது அங்கேயே நின்றுருந்தா பரவாயில்ல, அது போயிட்டே அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி எங்கே போகிறாங்க, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. அந்த யூதேயாவில் அந்த பெத்லெஹேமுக்கு போகிறாங்க. இயேசு பிறந்த இடத்துக்கு போகிறார்கள். உள்ளே போய் அவள் கொடுக்க வேண்டிய காணிக்கையில் கொடுத்து இயேசு பாலகன் என்ன செய்கிறார்கள், பணிந்து கொள்கிறார்கள். நான் சொல்ல வருகிற காரியம் என்ன, நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம், எனக்கு ஏற்கனவே சொன்ன காரியம் என்ன சொன்னால், ஒரு புறஜாதியாக இருக்கக்கூடிய யூதர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தை வேத பிரமாணத்தை வாசிக்காத ஒரு புறஜாதியாக இருந்த சாஸ்திரிகள் ஏற்படக்கூடிய ஒரு புறஜாதி மனிதர்களாக அந்த 3 பேருக்கு இயேசுவை காணக்கூடிய பாக்கியம் பெற்றவுடன் கடந்து சென்று பணிந்து கொண்டார்கள். ஆனால் ஏற்கனவே இருக்கின்றன வேத பாரகர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. This is the point you have to notice. இதுதான் உண்மையான காரியம். இன்றைக்கு நடக்கிற காரியம். We are celebrating Christmas. கேக் கட் பண்ணுறோம், புத்தாடைகள் வாங்குகிறோம். இனிமையோ முடிந்து போக போகிறதே, இன்றைக்கு இந்த நாள் முடிகிறதே, இனி எப்பொழுது கிறிஸ்துமஸ் வரும், அடுத்த வருஷம் அல்லவா, அப்படிப்பட்ட ஆனந்தம் கலந்த ஒரு கவலையும் இருக்கிறது. ஆனால் யாருக்குமே இன்னும் இயேசுவை பார்க்கணுன்ற ஆசை இல்லையே, இயேசுவை காண வேண்டும் என்கிற ஆசை இல்லையே. ஒரு புறஜாதியாக இருந்த 3 சாஸ்திரிகள் இயேசுவை முகமுகமாய் கண்டு பணிந்து கொண்டார்கள். ஆனால் வேதபாரகர்கள், வேதத்தை நன்றாக படித்தவர்கள், தீர்க்கதரிசி புத்தகம் நன்றாக ஆராய்ந்தவர்கள், சரியாக மிக 5ஆம் அதிகாரத்தை பற்றி சொன்னவர்கள், லொக்கேஷன் வாரியாக ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு ஜிபிஎஸ் கூட என்ன செஞ்சிடும், ஃபெயில் ஆயிரும். ஆனால் அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் சரியாக இருந்துச்சு, போய் பார்த்தாங்க, பணிந்து கொண்டார்கள். ஒரு புறஜாதியான கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஆனால் வேதத்தை படித்தவர்கள், வேதத்தை நன்றாக அறிந்தவர்களுக்கு இயேசுவை காணக்கூடிய வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே. ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தை வாசித்தவர்களுக்கும் வேதத்தை தியானம் பண்ணவர்களுக்கும் சரியாய் வாசித்தவர்களுக்கும் அந்த வாய்ப்பில்லை என்று சொன்னால், வேதத்தை படிக்காமலே இருக்கிறவர்களுக்கு எத்தனை பயங்கரமாக இருக்கு யோசித்து பாருங்கள். வேதத்தை வாசிக்காதவர்களுக்கு, வேத நியாயப்பிரமாணத்தை அறியாதவர்களுக்கு எத்தனை பயங்கரமாக யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் இந்த நாட்களில் வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, வேதத்தை வாசிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆவியான உங்களுக்கும் எனக்கும், என்னை போன்ற ஆட்களுக்கும், என்னை போன்ற போதர்களுக்கும் ஆண்டவர் எச்சரித்து சொல்வது என்னவென்று சொன்னால், நீ வேதத்தை நன்கு அறிந்திருந்தால் வேதத்தின் பிரகாரம் சீக்கிரமாய் இயேசுவை தரிசிக்க நீ ஆயத்தப்படும். வேதத்தை படிக்காத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை தொட்டாலே உறக்கம் வரும் என்று சொல்லியவர்களுக்கு சொல்கிறார், வேதத்தை கண்டாலே இஷ்டமில்லை என்று சொல்கிறார், வேதத்தை அலட்சியம் பண்ணவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ வேதத்தை இரவும் பகலும் அதை நேசித்து தியானம் பண்ணு, நீ சீக்கிரமாக இயேசுவை கண்டடைய வேண்டும். இயேசுவை கண்டடையாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது அந்தோ பரிதாபம், உன் வாழ்க்கை இழந்து விடுவாய். உலகத்தில் இருக்கிறவை தான் உன் கிறிஸ்துமஸ். உலகத்தை விட்டு மாறி போய்விட்டால் நீ இயேசுவை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாய்? சங்கீதம் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சும்மா குடியில் அமைத்து பொம்மையை வச்சு இப்படி பார்க்குறோம், அப்படியே படங்களில் போடுறோம், கிறிஸ்மஸ் கார்டு அடிக்கிறோம். ஆனால் இயேசு எப்படிப்பட்டது தெரியுமா? சங்கீதம் கடைசி அதிகாரம், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு இப்பொழுதே அவரை என்ன செய்யுங்கள், முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள்
பாக்கியவான்கள். எப்படி அண்டிக் கொள்ள போகிறோம்? வேதத்தை வாசித்தால் தான் அவரை அண்டிக் கொள்ள முடியும். ஒன்று வேதத்திலிருந்து ஒன்று தெரியாமல் இயேசுவை அண்டிக் கொள்ள முடியாது. இன்னும் கொஞ்ச காலத்திலே வெரி சூன் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் மாட்டில் தொட்டிலே கிடக்கிறவாய் ஒரு மேஞ்சரில் கிடக்கிற வரமாட்டார். மறுபடியும் சிலுவையில் அடிக்கப்படுவார். அவர் அந்த அலங்கோலமான கோலத்தில் தொங்க போவது கிடையாது. இயேசுவை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? வேதவாரர்கள் போல் யாரார் எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறீங்களா? பைபிள் ஸ்டடி நடத்தவர் யாரா இங்கே இருக்கிறீங்களா? போதக ஸ்தானத்தில் யாரா என்னை போல் போதக ஸ்தானத்தில் இருக்கிற யாரா இருக்கிறோமா? இவைகளாம் அறிந்திருந்தால் போதாது. இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஏரோது ராஜா இருந்த இடத்துக்கும் பெத்லகேமுக்கு வெறும் 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டருக்குள்ளே பிறந்த இயேசுவை பார்ப்பதற்கு இங்கே வேதம் தெரிந்த வேதபாரகனுக்கு ஒரு வாய்ப்பை இழந்து விட்டான் என்று சொன்னால், அங்கே இருக்க பிரீஸ்ட் ஒரு ஆசாரியன் அதை இழந்து விட்டான் என்று சொன்னால், புறஜாதியாருக்கு தென்பட்ட இயேசு புறஜாதியரை ஏற்றுக்கொள்வார் அல்லவா? நீ கைவிடப்படுவாய் அல்லவா? அருமையான பிள்ளை, இதற்கு காரணம் என்ன? எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீர்கள்? எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்கிறீர்கள்? 66 புத்தகம் அடங்கிய வேத புத்தகத்தை எவ்வளவு தூரம் வாசித்திருக்கிறீர்கள்? வெளிப்படுத்துகிற விசேஷம் எத்தனை பேருக்கு தெரியும்? அருமையான பிள்ளையே, தானியேலை எத்தனை முறை படித்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். நான் இவ்விதமாய் பேசிக்கொண்டிருந்த ஒரு ஊருடைய திருநெல்வேலியோ நினைக்கிறேன், மறந்து விட்டது. சங்கரன் கோவில் வைத்து ஒருவர் என்னை ஒரு போதகரை சந்தித்தார். ஒரு 5-6 போதர்கள் முன்பாக வைத்து என்னை கேட்டார். நான் பெருமையாக சொல்ல மிக தாழ்மையோடு பயத்தோடு பக்தியோடு சொல்லுகிறேன். என்னுடைய சபையில் நீங்கள் ஒரு 3 நாள் பேச வேண்டும். எனக்கு பொதுவாக எப்போ என்ன ஒரு ஆசைன்னா, இப்படி மீட்டிங்லாம் பேச இஷ்டம் கிடையாது. என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி சொன்னால் பிரயோஜனமாக ஒரு பைபிள் ஸ்டடி, ஹோல் பைபிளில் குறிப்பிட்ட ஒரு சமாச்சாரம், அப்படி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அவர்கள் போதிப்பதற்கு போதகர்கள் இருக்கிறார்களே, கூப்பிடுகிற இடத்துல 3 நாளாக பைபிள் ஸ்டடி நடத்தணும். இப்போ நான் சொன்னேன், பைபிள் ஸ்டடிமா ஏற்பாடு பண்ணுங்க, அப்படி பேசணும். ஆமாம் பாஸ், ரொம்ப நல்ல காரியம், ரொம்ப நல்ல காரியம். அப்போ நான் கேட்டேன், எந்த சப்ஜெக்டில் பேசினேன்? எங்களுக்கு ஒரு பிரயோஜனமான சப்ஜெக்டில் பண்ணணும். அப்போ நான் சொன்னேன், 62 வாரம், 69 வாரம், 70வது வாரம் இதை குறித்து பேசட்டுமான்னு சொன்னேன். அவர் கண்ணு முழிக்க பிதிங்க அப்படி முழிக்கிறார். என்ன சொல்கிறது? பைபிளில் 62 வாரம், 69 வாரம், 70வது வாரம் என்று ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது அல்லவா? அதை நான் பேசட்டுமா என்று கேட்டேன். அதை நடத்தட்டுமா? 3 நாட்கள் ஓரளவு அவருக்கு ஒரு ஃபண்டமெண்டல் தியரியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். புரியல பாஸ்டர். கூட இருக்க 5-6 பாஸ்டரும் முழிக்கிறாங்க. எவ்வளவு சங்கடமான காரியங்கள் யோசித்து பாருங்கள். இந்த காரியம் தானியேல் புத்தகத்தில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு காரியம். இப்படி மிக 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 ஆவியின் உலகம் என்கிற சப்ஜெக்ட், பல காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளாம் நான் அறியக்கூடிய வேண்டிய காரியங்கள். இன்றைக்கு வேத புத்தகத்தை படிக்காதனால இவைகள் எப்படி நான் பைபிள் காலேஜ் படித்தால் கற்றுக்கொண்டேன். அன்றாடம் என் தேவன் சொல்வது போல தியானம் செய்வதனாலே, வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பைபிள் படிக்கிறனா ஒரு நாள் நிச்சயமாய் we will be left behind, நாம் கைவிடப்படுவோம், சந்தேகமே இல்லை. இந்த பரிதாபமான, இந்த கேவலமான உலகத்திலே நீங்களும் நானும் கைவிட்டால் எவ்வளவு பரிதாபமான, எவ்வளவு பயங்கரமான காரியம் தெரியுமா? இந்த இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு தோன்றினது தெரியுமா? நட்சத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரம் எந்த நேரம் வெளிப்பட்டு நினைக்கிறீங்க நீங்க? இந்த பிறந்த இயேசுவுக்கு நட்சத்திரம் எந்த நேரம் வெளிப்பட்டுக்கலாம் நினைக்கிறீர்கள் நீங்கள்? ஒரு 12, ஒரு 10 மணி இருக்குமா? இல்லை ஒரு 9 மணி இருக்குமா? இல்லை, ஒரு 3 மணியிலிருந்து காலை 5 மணிக்குள்ளாக அதுதான் விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. அதிகாலையில் தோன்றுகிற விடிவெள்ளி நட்சத்திரம். அதிகாலையில் தோன்றுகிற இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை எப்படி இந்த சாஸ்திரி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு வேலைன்னா அதிகமாக இரவு நேரங்கள் என்ன செய்வார்களாம்? வானத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள். பலவிதமான நட்சத்திரங்களுக்கும்
பலவிதமான நட்சத்திரம் ஒன்று ஒன்றாக எடுத்து அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் தான் இதுக்கு அது விசேஷமான விடிவெள்ளி நட்சத்திரமாயிருந்தது. விடிவெள்ளி நட்சத்திரம் அதிகாலை வரும் என்று சொன்னால் இந்த 3 சாஸ்திரிகளும் என்ன செய்திருக்கிறார்கள்? விழித்திருந்து ஆராய்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுங்க. விழித்திருந்து ஆராய்ந்தார்கள். இந்த ராஜாவை பார்க்க வேண்டுமே, இவர்களுக்காக பிறக்கிற ராஜா என்று அவர் தெரியாது. ஆனால் யூதருக்கு அவர் கேட்ட கேள்வி, யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பார்க்க வேண்டும். அப்ப எப்படி பார்த்தாங்க? விழித்திருந்தார்கள், வாட்ச்ஃபுல்லா இருந்தாங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் சேர்ந்த இந்த சபை அழைத்து செல்வதற்கு ஒரு விடிவெளி நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து இனி வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அவர் ஒரு விடிவெளி நட்சத்திரமாய் இயேசு வரப்போகிறார். அவரை நீங்களும் நானும் காண வேண்டும். யார் காண முடியும்? விழித்திருப்பவர்கள் மாத்திரமே காண முடியும். அவர் வரும் பொழுது, அந்த விடிவெளி நட்சத்திரம் வரும் பொழுது எப்படி வரும்? எப்படி வருவார்? அது வேறு நட்சத்திரமாய் காணப்பட்டது. ஆனால் நம் விடிவெளி நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து, தி ஹெவன்லி ஸ்டார் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாலை விடிவெளி நட்சத்திரமாய் அந்த இயேசு வெளிப்படும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும். முதலாவது அவருடைய சத்தம், ஆரவார சத்தம். அவரே கூப்பிடுவார், மக்களே, மை சில்ட்ரன் கூப்பிடுவார். மை சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், கெட் ரெடி, ஐ எம் கமிங், ஐ எம் கமிங். ஒரு சத்தம், ஒரு ஆரவார சத்தம் கேட்கும். அவரோடு கூட அந்த சத்தத்தோடு பிரதானுடைய சத்தம், ஆர்க்கேஞ்சலுடைய சத்தம் கேட்கும். இனி ஒரு சத்தம் கேட்கும், எக்கால சத்தம், ட்ரம்பெட். இந்த 3 சத்தம் யார் கேட்கும்? கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் மரித்து மண்ணாய் மக்கி போன அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு மாத்திரம் கேட்கும். பிற்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிலே கிறிஸ்துவை பார்ப்பதற்காக சாஸ்திரிகளைப் போல விழித்துக் கொண்டிருந்தவர்கள், தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறவர்கள், ஜெப காரியங்களே தவறாமல் இருக்கிறவர்கள், அனுதின ஜெபம், வேதத்தை ஆழமாய் தியானித்து வருகிற, ஆழமாய் தியானிக்கிற, அப்படிப்பட்ட அதுதான் விழிப்பு, அதான் வாட்ச்ஃபுல். அவரை பார்க்க அவர்கள் விழிப்புணர்வுகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த எக்கால சத்தம், ஆரவார சத்தம், பிரதான சத்தமும் அவர்களுக்குத்தான் கேட்கும். பாக்கி யாருக்கும் கேட்காது, ஒருவருக்கும் கேட்காது. கேட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற ஆயத்தமாக இருக்க அவர்களும் எழுந்திருந்து அப்படியே அவர் மத்தியாகத்தில் வரும் பொழுது அவரோடு சேர்ந்து அங்கே எடுத்து கொள்ளப்படுவார்கள். பாக்கி எல்லாருமே உலகத்திலே செத்தவர்களும் கைவிடப்பட்டவர்களாயிருப்பார்கள், உயிரோடு கைவிடப்பட்டவர்கள். இவர்களுக்கு வினை காலம் ஆரம்பித்து விட்டது. வினை காலம் ஆரம்பித்து விட்டது. என்ன கருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துமஸை கொண்டாடி கிறிஸ்துவுடைய வருகையை மறந்து போன தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து எச்சரிக்கையாக சொல்லுகிறார். Are you prepared to meet your God? இன்றைக்கு வந்தால் ஆண்டவரை சந்திப்பாயா? உன் செவிகள் கேட்குமா? அந்த சத்தம் உன் செவியை விழுகுமா? நீ கைவிடப்படுவாய், எடுத்துக்கொள்ளப்படுவாயா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி. உங்கள் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கட்டும், ஆனால் இதை காட்டிலும் எண்ணிக்கையில் அடங்காத மிகப்பெரிய மாபெரும் சந்தோஷம் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவரோடு நீங்களும் நான் கழிவுறலாம். அந்த சந்தோஷம் பிரவேசிக்க சொன்னால் we must be prepared. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வானத்திலிருந்து கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். Note these words. It is to be noted by you immediately. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம், தவற விட்டு விடாதீர்கள். ஒருவேளை இந்த 1ஆம் தேதி வர்றதுக்குள்ளாக இந்த 2-3 நாட்கள் நிகழலாம், இல்லாவிட்ட 26 நடக்கலாம். பிஃபோர் தட் கிறிஸ்மஸ். திஸ் இஸ் லாஸ்ட் டைம்
திஸ் த எண்ட். ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இறங்கி வருவார், கர்த்தர் இறங்கி வருவார். பாலகனாய் அல்ல, அடிக்கப்பட்ட கோலத்தில் அல்ல, உங்களை அழைத்து செல்கின்றவராய் வருவார். வாசிப்போம். வரும் பொழுது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அப்பொழுது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள், ஒருவேளை இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் நான் இன்றைக்கு மரணம் வருமானால், நாளை காலை இயேசு வருவானால், இந்த செத்த மண்ணுக்கு மண்ணாய் போகிற அந்த பாடி, இட் வில் ஹியர் தட் சவுண்ட். அவருடைய வாய்ஸ் கேட்கும். பிற்பாடு உங்களில் நீங்கள் ஆயத்தம் வந்தால் என்னை பின்தொடர்ந்து வருவீர்கள். வாசிங்க, வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இவ்விதமாய் கர்த்தருடனே எப்பொழுதும் கர்த்தருடைய கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட கூட இருப்போம். நாம இருக்கிறது எங்க இருக்கிறதுமா? மூங்கில செஞ்சு போட்ட ஸ்டார் பக்கத்திலிருந்து சந்தோஷம் கூட அடிக்கிறோம். அற்பம். நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? வேதத்தில். நான் தப்புன்னு சொல்ல வரல, நம்ம சந்தோஷம் நான் சித்தரிச்சு காமிக்கிறேன். ஏமாந்துடக்கூடாது. காட்டில் கிடக்கிற கிறிஸ்மஸ் பொம்மை ஒரு செஞ்சு வச்சு அது அழகாத்தான் இருக்கு. என் வீட்டில் 2 ட்ரீ வச்சிருக்கேன். நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் இல்லை, மேலே ஒரு ட்ரீ உண்டு, கீழே ஒரு ட்ரீ உண்டு. இப்போ என் பையன் வீட்டில் அது போல் 2 ட்ரீ இருக்குது. என் மக வீட்டில் துபாயில் இருக்குது, அவள் வீட்டில் இருக்குது. இதெல்லாம் சந்தோஷம். இது கூட தான் இருக்கணும் எவ்ரி இயர். நம்ம சீரியல் செட்டோட இருக்கிறோம், நம்ம புத்தாடையோட இருக்கிறோம். ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுது? இவ்விதமாய் எப்பொழுதும் எந்த இயேசுவை நினைச்சு கொண்டாடுறீங்களோ அந்த இயேசுவோடு எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்போம். புருஷனோட காலமாக வாழ்ந்து இடத்தை கண்டோம், சண்டை போட்டிருக்கிறோம். மனைவியோட வாழ்ந்து இடத்தை கண்டோம், சண்டை போட்டிருக்கோம். பிள்ளைகளோட வாழ்ந்து என்ன கண்டு கொண்டோம், சண்டை வரும், சமாதானம், சண்டை வரும், சமாதானம். இதுதான் அந்த பூவில் நடக்குது. சொந்தக்காரனோட வாழ்ந்து என்ன பட்டோம், அவன் ஒரு நாளைக்கு நல்லா இருப்பான், ஒரு நாளைக்கு மாறிடுறான். நேற்று வரைக்கும் நல்லா இருப்பான். என்னத்தை கண்டு அவன் கூட இருந்து, காதலன் காதலியோடு இருந்து இடத்தை கண்ட நீ இந்த இயேசுவை நீ காதலித்து பார். ஐயோ இயேசுவே, எப்பொழுது வருவீர், எப்பொழுது வருவீர், எப்பொழுது வருவீர் என்று சொல்லி சாஸ்திரிகளைப் போல விழித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த விடிவெளி நட்சத்திரம் உதிக்கும். அல்லேலூயா. அதுதான் அந்த 1:4-16-17 சொல்லக்கூடிய, அது அண்டர்ஸ்டுட் என்று சொல்லக்கூடிய அந்த விடிவெளி நட்சத்திரம். அல்லேலூயா. அந்த விடிவெளி நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். வருவார், நிச்சயமாய் ஒரு நாள் வருவார். பிரைஸ் காட் ஜீசஸ். திருப்பிக் கொள்வோமா? 2 பேதுரு எடுத்துக்கொள்வோம். நான் வசனத்தை பார்த்துவிட்டு நான் சொல்லுகிறேன். 2 பேதுரு மிக முக்கியமான வசனம், நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வசனம். 2 பேதுரு வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன கொஞ்சம் சத்தமா வாசிங்க. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள். பார்த்தீங்களா? நீங்க ஆயத்தமா இருக்க பொழுது உங்களுக்கு விடியும். அல்லேலூயா. ஆமா. வர்ற வருஷம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. பொழுது விடிந்தது, இருள் போயிருச்சு, அது இதுன்னு சொல்லி ரொம்ப ஆறுதலாக அன்னைக்கு மாத்திரம் வசனம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இல்லை, போன வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? இல்லை. உங்களுக்கு ஒரு விடியற் காலம். நீ ஆயத்தமாக இருந்தால் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், அந்த விடிவெள்ளி இறங்கி வருகிறார். இயேசு இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அது வந்து எத்தனை பேர் ஆயத்தம், அந்த விடிவெள்ளி உங்க உள்ளத்தில் வந்து உதிச்சிடும். அப்படியே அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் யாருக்கு உதிக்கும்? தினந்தோறும் வரை பார்க்க வேண்டும் என்று ஆயத்தமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் ஆயத்தமாய்க்கொடும். அந்த விடிவெளி நட்சத்திரம் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல் அவசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எப்படி வேதபாரகனுடைய வாயிலிருந்து
அந்த வார்த்தை வருவதற்கு அந்த 3 சாஸ்திரிகளும் அந்த ஏரோது ராஜாவும் வாஞ்சியோடு காத்து ஏரோது ராஜா வேண வைக்கிறத தேடினா, ஆனால் 3 சாஸ்திரிகள் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணினார்கள். எஸ், விடிவெளி நட்சத்திரம் சொல்வது சரிதான், இயேசு பிறக்கப் போகிறார், யூதருக்கு ராஜா பிறக்கப் போகிறார். வேதபாரகன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை கிரியை செய்தது. அதுபோல விடிவெளி நட்சத்திரம் உங்கள் இருதயத்தில் ஒதுக்கும் அளவும் திருவசனத்தை கவனிப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். இருளுள்ள ஸ்தலத்தில் வாழ்ந்து கொடுக்கிறோம். அதான் முதவே சொன்னேன், நாம் இருளுள்ள உலகத்தில் வாழ்ந்து கொடுக்கிறோம். இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்க்கும்பொழுது நமக்கு விளக்கை போன்ற, பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற வேத வசனத்தை நீங்களும் நானும் கவனிப்பது உங்களுக்கு நல்லது. கவனிக்காவிட்டால் உங்களுக்கு கெட்டது. கவனித்தால் உங்களுக்கு நல்லது, கவனிக்காவிட்டால் உங்களுக்கு தீமை. கவனித்தால் நல்லது, வேத வசனத்தை தியானித்தால் நல்லது, வேத வசனத்தை வாசித்து அதை ஃபாலோ பண்ணால் நல்லது, அதை கீழ்ப்படிந்தால் நல்லது, அதை அனுசரித்தால் நல்லது. கவனிக்காவிட்டால் அது உங்களுக்கு வினை. என்ன வினை? சாபமா? இல்லை, கைவிடப்படுவோம். பயங்கரம் ஆரம்பிக்கிறது, கைவிடப்படுவோம். இயேசு வந்து இந்த விடிவெளி நட்சத்திரம் வந்து அழைத்து சென்று விட்டால் அடுத்து நடக்க போகிற பயங்கரமான சம்பவம் த பீரியட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். 7 வருடங்கள் உபத்திரவப்படுத்துவான் கைவிடப்பட்டவர்களை. 7 வருடங்கள் உபத்திரவப்படுத்துவான். இதுபோல சபை மக்கள் கைவிடப்பட்டிருந்தால் புரிந்து கொள்வார்கள். புரியாதவர்கள் அவனுக்கு தலை வணங்குவார். 666க்கும் புரிந்து கொண்டவர் என்ன செய்வார்கள்? தலை வணங்க மாட்டார்கள். ஆனால் தலை வணங்காமல் விட மாட்டான், கொல்லுவான், உபத்திரப்படுத்தான். அப்படியே ஆண்டவர் மறுதலித்தே மறிக்க வேண்டும். என்ன செய்ய போகிறோம்? இது விடிவெளி நட்சத்திரம். இந்த விடிவெளி நட்சத்திரம் எந்த சமயத்திலும் வரும். எந்த சமயம் எப்பயும் வராது. எப்போ வரும் சொல்லுங்க? அதிகாலையில் வரும். அப்போது இந்த நட்சத்திரம் உதாரணம் சும்மா வேண்டாம். நாளைக்கு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நாளை காலையில் ஒரு விசேஷமாக விடுதலை நட்சத்திரம் ஒரு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பார்க்கலாம் அப்படி சொல்லியாச்சுன்னா நம்ம தூங்குவோமா? தூங்க மாட்டோம், தூங்கவே மாட்டோம். பார்க்கணும் 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 காத்திருப்போம். அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே விடுதலை நட்சத்திரம் வரப்போகிறார். அவரை பார்க்க வேண்டும் சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு ஜெபிக்க வேண்டும், விழிப்புணர்வோடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் செயல், நடை, உடை, பாவனை, பார்வை, பேச்சு, வார்த்தை, தியானம் எல்லாவற்றிலும் பாவமற்ற ஒரு பரிசுத்தத்தோடு வாழ்ந்து கர்த்தருக்காய் காத்திருந்து விடிவெளி நட்சத்திரமே நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி காத்திருந்தால் அவரை தரிசிப்போம். இல்லாவிட்டால் வேதபாரகனைப் போல் நாம் ஏமாந்தவளாய் காணப்படுவோம். சரி, சுருக்கமாக இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு அருமையான பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை விடிவெளி நட்சத்திரம் என்று மாத்திரம் சொல்லவில்லை வேதம், அவரை நீதியின் சூரியன் என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீதியின் மல்கியா 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் வசனம் என்று இன்னைக்கு பார்ப்போம். ஆனாலும் என்ன, எத்தனாம் வசனம் சொல்லுங்க? எத்தனாம் வசனம்? 2 தானா? வாசிங்க. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, the son of righteousness, நீதியின் சூரியன். சூரியன் எப்போ பார்க்கணும்? நட்சத்திரத்தை எப்போ போன்னு சொன்னோம்மா? விடிவெளி நட்சத்திரம். நட்சத்திரம் சொன்னாலே சாயந்தரம் ஒரு 7 மணிலேருந்து பார்க்கலாம், விடிய பார்க்கலாம். ஆனால் விடிவெளி நட்சத்திரம் என்பது விழித்திருந்து பார்த்தால் மாத்திரம் நான் கண்டுபிடிக்க முடியும் தோன்றுகிற சமயத்தில். ஆனால் சூரியன் எப்போ பார்க்கலாம் சொல்லுங்க? இல்லை, சூரியன் எப்போ பார்க்க? பகலில் எந்த சமயத்து பார்க்கலாம். பார்க்க முடியாது, திரும்பி சூரியன் இருக்கு, அவ்வளோதான். காலையில் சூரியன் ரைஸாக பார்க்குறது, சன்ரைஸை பார்க்குறது. என் பையனும் அவங்க குடும்பமாக போயிருக்காங்க, 5 மணிக்கெலாம் போயிருக்காங்க. கிடைக்கல, பார்க்க முடியல, வந்துட்டாங்க. உலகத்திலே ரொம்ப கிளியராக பார்க்கக்கூடிய ஒரு இடம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். கன்னியாகுமரி கடலில் போனோம்னா அப்படியே தண்ணி கொடுத்து அப்படியே அப்படியே நெருப்பு கோலம் எழுந்திரிச்சு வர மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை எனக்கு சான்ஸ் கிடச்சி. நான் ரயில்வேல இன்ஜினியராக இருந்த காலத்தில் எனக்கு எமர்ஜென்சி பீரியடில் கன்னியாகுமரி போட்டாங்க. அன்றைக்கி நைட் ஸ்டே. அன்னைக்கு பார்த்து சன்ரைஸ் வரக்கூடிய காலம். இல்லை, சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்காது. க்ளவுட்ஸ் வந்து மாறிடும்.
எழும்பும். சன்செட்டு தான். சன்செட் இது வரைக்கும் நான் பார்க்க முடியல. ஆனால் சன்ரைஸை பார்க்கறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை இருந்தார். அதுக்கு ஒரு டவர் கட்டிங்க பில்டிங் மேலே, அந்த டவரில் போய் உட்காந்து பார்க்குறேன். அப்படியே நெருப்பு கோலம் தண்ணிக்குள்ளேருந்து எழுந்து வர மாதிரி இருக்குது. உடனே எனக்கு 19 சங்கீதம் ஞாபகம் வருது. நான் பெருமையாக பேசல, வேதத்தை தியானம் பண்ணால் தான் ஒரு ஞாபகம் வரும். ஊட்டிக்கு போனால் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பூவை பார்த்து ரொம்ப அழகாக. உடனே எனக்கு ஆண்டு சொல்கிற அந்த வார்த்தைகள், காட்டு புஷ்பத்தை கவனித்து வேதம் படிக்கிறவங்க தான் இப்படிலாம் ஓடும். 19 சங்கீதம் ஞாபகம் வருது எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு சன்ரைஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அந்த நேரத்திலிருந்து சூரியன் சன்செட் ஆகிற வரைக்கும் சூரியனை எல்லாருமே எங்கேயும் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுபோல் நம்முடைய நீதியின் சூரியனா இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே எந்த இடத்துல இருந்தும் அவரை பார்க்கலாம். பார்க்கலாமா பார்க்க முடியாது சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? ஆமாம் நீங்களே சொல்லுங்க. எப்படி? விடிவெள்ளி நட்சத்திரம் அதிகாலை வரும்போது திடீர்னு வருவார். நம்ம தான் காத்திருந்தோம்னா பார்த்துக்கலாம். காத்திருக்கலைன்னா, விழிப்பு இல்லைன்னா பார்க்க முடியாது. விழித்திருக்காவிட்டால் பார்க்க முடியாது. விடிவெள்ளி நட்சத்திரம் ஏமாந்து விடும், கைவிடப்படுவோம், அந்த ஆட்சியிலே அருவருப்பானவன் ஆட்சியிலே உபத்திரவப்படுவோம், நித்திய ஜீவனை இழந்து போவோம். அதுக்கு விழித்திருந்து பார்க்கணும். அப்போ சூரியனை பார்க்க முடியும்னு எங்கேயும் பார்க்கலாம் சொன்னீங்களே, எப்படி பார்க்கலாம் சொல்லுங்கள், சீக்கிரம் முடிக்கணும். நான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். யாரோ ஒரு நீதியின் சூரியன் எப்போ பார்க்கலாம்? வெள்ளை சிங்கம் அது எப்படி எப்போ பார்க்க முடியல அவரை சொல்லுங்க. நீதியின் சூரியன் எப்போ பார்க்கலாம்? யாரோ ஒரு சொல்லுங்கள். நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை நம்ம மாத்திரம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற புறஜாதியும் அத்தனை பேரும் பார்ப்பான். நேருக்கு நேராக பார்ப்பான். இதே உலகத்தில், இதே பூவுலகில். சொல்லுங்க. 2ஆம் வருகை, ரகசிய வருகை. அப்போ எப்போ? அர்மகேதன் யுத்தம். அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சியில் தான் அவர் நீதியின் சூரியன் இயேசு. பார்த்தீங்களா? 7 வருடம் உபத்திரவ காலம் முடிந்தவுடன், நான் சமயம் இல்லை இதெல்லாம் வெளிப்படுத்தும் விசேஷம் தான் போகும். நான் 7 வருட அரசாட்சி முடிந்தவுடன், 7 வருட அந்திகிறிஸ்து ஆட்சி முடிந்தவுடன் கைவிடப்பட்டவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் பேர் மரிச்சு போயிருப்பான். உபத்திரவ காலத்தில் கைவிடப்பட்டவன் இருப்பான். அது முடிந்தவுடன் ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுவார், தி ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், 1000 வருட அரசாட்சி. அவருடைய ஆட்சிக்கு இணையான ஆட்சி, சமமான ஆட்சி உலகத்தில் ஒருவேளும் கொடுக்க முடியாது. அது பசுமை புரட்சி நிறைந்த ஒரு ஆட்சி. இயற்கையெல்லாம் மாறுபட்டு விடும், மிருகஜீவன் குணங்கள்லாம் மாறிவிடும். கரடி புல்மேயும், சிங்கம் வைக்கோல் தின்னும், எல்லாம் மாறிவிடும். பயம் இருக்காது. பாவம் செய்ய நினைச்சா செய்ய முடியாது. பாவம் செய்யணும்னு என்ன இருக்கும்? ஏன்னா அந்த உபத்திரவத்தின் காலம் முடிந்தவுடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூதனை கொண்டு சாத்தானை என்ன செய்கிறார்? முதல் வேலை, ஃபர்ஸ்ட் டியூட்டி. அவர் 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் முதல் வேலை செய்கிற என்னன்னா, சாத்தானை பிடிச்சி 1000 வருஷம் வல்லமையற்றவனாய் கட்டி போட்டு விடுவார். அவருடைய ஆட்கள்லாம் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அவரோடு ஆட்சி செய்ய போகிறது யார் சொன்ன? இயேசுவோடு எடுத்துக்கொள்ள விடிவெளி நட்சத்திரத்தை பார்த்து அவரோடு கடந்து சென்றார்கள் அல்லவா, அவர்கள் வந்து இவரோடு சேர்ந்து ஆட்சி. அதனால வேதம் சொல்லுது, அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். நான் நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க. ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்தேன் 25 வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாசனை, ஆண்டவரே ஏசியா கான்டினென்ட்டை அப்படியே என் கையில் கொடுத்துருங்க, நான் ஆட்சி பண்ணுறேன். ஆசியா கண்டம் முழுவதும் நான் ஆட்சி பண்ண எனக்கு கொடுங்க ஆண்டவர். என் சொன்ன பற்றி சிரிக்கிறீங்க பார்த்தா, ஏன் நாங்கள் உங்களுக்காக விசுவாசிக்க முடியலை. இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்றதுனால தான் சிரிக்கிறீங்க. இதுதான் உண்மையான சம்பவம். கேட்கறது ஒரு ஏசியா கான்டினென்ட் எனக்கு கொடுங்க ஆண்டவர்னு. எதனால? நம்முடைய வாஞ்ச. இப்போ 1000 வருஷ அரசாட்சியில்
ஆண்டவர் ஆளுகை செய்ய போகிறார். அப்போ எல்லாருமே இவன் எல்லாமே ஆண்டவர். அப்போ எவனும் பாவம் செய்ய முடியாது. எவனும் பாவம் செய்ய, யுத்தம் இருக்கா, சண்டை இருக்கா, ஒன்று இருக்கா, சூப்பரான ஆட்சி. இவர் தான் நீதியின் சொல். நீதியாய் நியாயமாய் ஆட்சி நடத்துவார். லஞ்ச லாவணி ஒன்று இருக்காது. அருமையான பரிசுத்தமான ஒரு ஆட்சி. பாவம் செய்ய ஒரு வயலால் செய்ய முடியாது. லஞ்சம் வாங்கின ஏன் நான் கட்டி போட்டாச்சு, அவனை தூண்டி வர்றதுக்கு ஒரு ஆள் இல்லைல்ல. இன்றைக்கி பாவம் நீங்களா சரி நிற்கீங்களா, அவங்களை தூண்டி விடுறான். உண்மையில் இவ்வளோ தூரம் வைராக்கியம் பேசுகிறேன், நான் சேலஞ்சை சொல்கிறேன். இன்னைக்குள்ளே எனக்கு இடர்லாம் என்னமா செய்வான். இது என்னுடைய சேலஞ்ச். எங்கே வைராக்கியம் பேசுகிறான் அன்னைக்கு சேலஞ்சாக வந்து என்னமா செய்வான். அதை நான் ஜெயம் கொள்ளணும். அவன் தூண்டி விடுறவன். அந்த தூண்டி விடுறவன் 1000 வருஷம் கட்டி போட்டுருவார். பரிசுத்தவான்களை கொண்டு ஆண்டவர் செய்வார், ஆட்சி நடத்துவார். கைவிடப்பட்டவர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அன்றைக்கி அவனுக்கு ஆயுசு நாள் பெருங்க. 1000 வருஷம் 100 வயசு நினைச்சோம் பாலகன் தான் கூப்பிடுவாங்க. வேதம் சொல்லு, நான் சொல்லலை. 100 வயசு பையல லிட்டில் பாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. 100 வயசு ஆனவனை. 100 வயசு செத்து போயிட்டான்னா அந்த குடும்பத்தில் ஏதோ சாபம் பிடிச்சின்னு பேசிக்கொள்வாங்களா. அதுவும் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசிலாம் விவரமாக சொல்கிறாங்க, எரேமியால சொல்கிறாங்க. எனக்கு அருமையான பிள்ளை, இந்த நீதியின் சூரியன் நீதியாய் ஆட்சி நடத்தி காண்பித்த பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரும். அந்த வெள்ளை சிங்காசனத்தை தீர்ப்பும்பாக சாத்தானை அவிழ்த்துடுவார். இது நான் சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சுருக்கமாய் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்பொழுது வாசிக்க வேண்டாம். சுருக்கமாக அப்புறம் இதோடு நான் முடிக்கப் போகிறேன். சுருக்கமாய் புரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பேசணும் ரொம்ப நேரம் ஆகும் பார்த்துங்க. ஆகவே இந்த 1000 வருஷ அரசாட்சியில் எல்லாரும் பரிசுத்தவான்களை கொண்டு ஆட்சி முடிந்த பிற்பாடு, அந்த 1000 வருட அரசாட்சி முடிந்தவுடன் ஆண்டவர் அந்த சாத்தான் என்கிறவனை அவிழ்த்து விடுவார். அவிழ்த்து விடன நல்லா கவனிங்க. நல்லா நீங்கள் இப்போ முக்கியமான ஒரு காரியம் கேட்க போகிறேன், கவனிக்க. நீங்கள் சாத்தான் அவிழ்த்து விட்ட உடனே நல்ல ஆட்சியை அனுபவித்த இந்த ஜனங்கள், ஒரு லஞ்சம் கிடையாது, ஒரு கற்பழிப்பு கிடையாது, ஒரு விபச்சாரம் கிடையாது, ஒரு வேசித்தனம் கிடையாது, எந்த கஷ்டம், நீதியான சிறப்பான ஒரு ஆட்சி. மிருகங்களோடு ஆதாமியவாள் சஞ்சரித்த போல நல்லா சந்தோஷமாக சஞ்சரித்தாங்க. பூமி தன் விளைச்சலை தந்தது. எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சோம். ஒருத்தருக்கும் பொறாமை பெருமை சண்டை ஒன்று கிடையாது. நீதியான சிறப்பான ஆட்சி என் இயேசு அது சீக்கிரத்தில் இன்றைக்கு விடிவெள்ளி உதித்து விட்டால் 7 வருடம் கழித்து நீதியின் சூரியன் ஆட்சி உதிக்கும். இன்றைக்கு விடிவெள்ளி உதித்து விட்டால் நீங்களும் நானும் அவரோடு கடந்து விட்டோம் என்றால் அவரோடு கூட 1000 வருஷ அரசாட்சியிலே நாம் பங்கு பெறப் போகிறோம். அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே சாத்தான் அவுத்து விட்டுவார் ஆண்டவர். அவுத்து விட்ட உடனே இவ்வளவு நல்ல ஆட்சியை அனுபவித்த இவர்கள் அப்படியே அவனோடு சேர்ந்து விடார். ஏன் சேர்ந்து விடார் சொல்லுங்கள் பாப்பா. யாராவது நல்ல ஆட்சி தான் அனுபவிச்சாங்க. 1000 வருஷமாக தப்பு பண்ணலை, 1000 வருஷமாக துன்மார்க்கம் பண்ணல, 1000 வருஷம் விபச்சாரம் பண்ணல, 1000 வருஷம் கொலை பண்ணல, 1000 வருஷம் களவு இல்லை, 1000 வருஷம் லஞ்சம் கிடையாது. எல்லாம் நீதி, சிறப்பான ஆட்சி, சமாதானம், நதியை போல் ஓடின ஒரு ஆட்சி 1000 வருஷம். ஆனால் இவனை அவிழ்த்து விட்டவுடன் இந்த ஜனக்கூட்டம் அவ்வளவும் இந்த பஸ்துவான்களை தவிர, ஆளுகை செய்தவர்களை தவிர, இவர்கள் எல்லாரும் சாத்தானோடு சேர்ந்து பரிசுத்தவான்களோடு எதிர்த்து ஒரு யுத்தம் செய்வார்கள். ஏன் அப்படி சேர்ந்தால் நன்றி கிட்டவளா? காரணம் சொல்லுங்கள், சொல்லுங்க. யாரோ பிரதர் சொல்லுங்க. உங்களே சொல்றேன், சொல்லுங்க. என்ன ஏன் சேர்ந்தாங்க? நான் சுருக்கமாக ரொம்ப சிம்பிள் தான். என்ன தெரியுமா? அவனை கட்டி போட்டதுனால பாவம் செய்யணும்னு என்ன வந்தா கூட செய்ய முடியாத இயல முடியாத ஒரு நிலைமை. இச்சையோடு பார்க்கிறான், அணுக முடியவில்லை. பணாசை பொருளாசை அபகரிக்க முடியவில்லை. கொலை செய்வன் என்று ஆத்திரம் செய்ய முடியவில்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுகள் தூண்டுகிறவன் இல்லாதனாலே அவன் ஒன்றும் செயல்பட முடியாத ஒரு இன்னாப்ரேட்டிவ் மேன் ஆகி எப்பொழுது அவிழ்த்து விட்டான் அவன் தூண்டுகிறான். இப்பொழுது சந்தோஷம் தாங்க முடியவில்லை.
இச்சை வருகிறது, காம இச்சை வருகிறது, வேசித்தன இச்சை வருகிறது, மாம்ச இச்சை வருகிறது. அவனோடு சேர்ந்து இந்த பரிசுத்தவான்கள் ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவன் யுத்தம் பண்ணுகிறபடியாலே இவர்கள் சண்டை விட்டு ஜெயிக்கலை. ஆண்டவரே பரலோகத்தின் அக்னியை அவிழ்ப்பி இந்த ஜனங்களை எரித்து போட்டு விடுவார். பூமி எங்கும் பிணங்கள் கிடக்கும். 1000 வருஷம் அரசம். தூதன் கூப்பிட்டு சொல்வான், மகாராஜா அழைக்கும் விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி பறவைகளை பார்த்து பட்சிகளை பார்த்து கூப்பிடுவாராம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று 1ஆம் நூற்றாண்டிலே சொல்லிட்டு போயிட்டார். நீதியின் சூரியன், விடிவெளி நட்சத்திரத்தை பார்க்க விரும்புகிறீர்களா? அல்லாட்டி நீதியின் சூரியனாகிய இயேசுடைய ஆட்சியின் கீழே, அவர் ஆட்சியின் கீழே இருக்க விரும்புகிறீங்களா? இல்லை நீதி சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாக விரும்புகிறார்? எதை விரும்புகிறீர்கள்? எஸ், நான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவரோடு ஆளுகை செய்து இந்த ஜனங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறேன் என்று நான் விரும்புகிற உண்மையாயினால் விடிவெளி நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு இரவும் பகலும் விழித்திருந்து தேவ சமூகத்தை நான் ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். உங்கள் கண்களின் பார்வை எப்படி இருக்கிறது? கண்களின் பார்வை இருக்கிறதா? பிற மனைவியுடைய புருஷனை இச்சையோடு பார்க்கிறீர்களா? பிற புருஷனுடைய மனைவி இச்சையோடு பார்க்கிறீர்களா? இச்சை கூட வரக்கூடாது. இச்சை கூட வரக்கூடாது. பார்வையிலே பரிசுத்தம், செவி கொடுத்து கேட்பதிலே பரிசுத்தம், பேசுகிற வார்த்தை பரிசுத்தம், தூங்குகிறவில்லை நினைவிலே பரிசுத்தம், உங்கள் கையில் உபயோகிக்கிற செல்ஃபோனை உபயோகிக்க வேண்டிய விதமாக பரிசுத்தமாக உபயோகிக்க வேண்டும். இவையெல்லாம் தலை தூக்குமானால் விடிவெளி நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. ஆண்டு சமத்தில் ஒப்புக் கொடுக்க, ஆண்டவரே நான் நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்சியின் கீழே உம்மோடு கூட இணைந்து நான் ஆளுகை செய்ய விரும்புகிறேன். தம்பி ஒரே ஒரு சரணம், ஒரு மேஜர், ஏதாவது ஒரு மேஜர் எடுத்து தம்பி முடிக்கிறேன், இதோடு முடிக்கிறேன் நான் சீக்கிரம். நீதி சூரியன் இயேசு நித்திய ஜோதி விண்வெளி வெள்ளி எங்கள் இதய தேவன் ஏழையாக அவதரித்தார். எங்கள் இதய தேவன் ஏழையாக அவதரித்தார். பாரில் புனித புதல்வன் பலியாக காணிக்கையாக, பாரில் புனித புதல்வன் பலியாக காணிக்கையாக பிராண தியாகம் செய்துவிட வந்தார். பாசம் நம்மேல் வைத்ததினால் பிராண தியாகம் செய்திட வந்தார். பாசம் நம்மேல் வைத்ததினால் நீதி சூரியன் இயேசு நித்திய ஜோதி விண்வெளி வெள்ளி எங்கள் இதய தேவன் ஏழையாக அவதரித்தார். எங்கள் இதய தேவன் ஏழையாக அவதரித்தார். அப்படியே கண்களை மூடுவோம். அமர்ந்தனுமா அப்படியே கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறேன். விண்வெளி வெள்ளியாய் உதிக்கப் போகின்ற எங்கள் இயேசு முன்னதாகவே உலகத்திலே மனுக்குலத்தை மீட்க முடியாய் பறந்து விட்டீர். அது சந்தோஷமான காரியம், அது ஆனந்தமான காரியம், உலகுக்கு ஒரு பெரிய நற்செய்தி. ஆனால் இந்த சந்தோஷத்திலே மூழ்கி உலக பிரகாரமாய் வாழ்ந்து உலக பிரகாரமே சந்தோஷம் கொண்டாடி நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடி விண்வெளி வெள்ளியாய் உதிக்கப் போகிற நட்சத்திரமாய் உம்மை பார்ப்பதற்கு, உம்மை சந்திப்பதற்கு வேத வசனங்களை இரவும் பகலும் தியானிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி இருந்தால்தான் நீ நீதியின் சூரியனாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறீர். அப்படி நாங்கள் ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தாவே, உம்மோடு இணைந்து நாங்களும் ஆளுகை செய்து உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிப்பீராக.
அவருடைய இருதயங்கள் நல்ல நிலமாக இருக்கட்டும். விதைக்கப்பட்ட வித்துக்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளை விடுதலை நட்சத்திரத்தை பார்ப்பதற்காக, சந்திப்பதற்காக இன்று முதல் அவர்கள் யாரெல்லாம் வேதவசனத்தை நான் தியானிக்கப் போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறார்களோ, அவர் வேதவசனம் வாசிக்க தியானம் செய்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். ஜெபிப்பதற்கு அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்து உம்மை போல ஜெபிக்க உதவி செய்யும். பரிசுத்த வாழ்க்கை மேற்கொள்ள செய்யும். நிச்சயமாய் விடுதலை நட்சத்திரம் அவருடைய இருதயத்தில் உதிக்கும். நிச்சயமாய் அவர்கள் உம்மோடு கூட ஆளுகை செய்வார்கள். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். என்கிற இந்த சபையினுடைய ஊழியக்காரை ஆசிரியம், அவர் மணிமக்களை ஆசிரியம், இங்கே இருக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்திலே ஆசிரியப்பராக காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.